அண்ணே சொல்லு ரூபேஷ். அண்ணே அடுத்த வாரம் என் ஒய்ஃபுக்கு வளகாப்பு வச்சிருக்கண்ணே, நீங்களும் அண்ணி கண்டிப்பா வந்துடணும். டேய் நானும் அண்ணி வர முடியாதுடா. உனக்கு பணம் ஏதோ தேவைப்படுதுன்னா சொல்றா, நான் தரேன்டா. பணம்லாம் வேணாண்ணே. போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன், அதுக்கும் வரல. வளகாப்பு கூப்பிடுறேன், அதுக்கும் வர மாட்டேங்கிறீங்க. என்னதானே உனக்கு பிரச்சனை? ரூபேஷ், எனக்கு 7-8 வருஷமா குழந்தையே இல்லைடா. என் ஒய்ஃபும் மாசமாகறா, திடீர்னு அபாசனம் இருக்குறா. நானும் ஏறாத ஹாஸ்பிட்டல் கிடையாதுடா. நான் எந்த ஃபங்க்ஷன் போனாலுமே இங்கே இருக்கிறவங்க கேட்குற ஒரே கேள்வி, எப்போ குழந்தை, என்னைக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்டா. என் ஒய்ஃபும் ரொம்ப கஷ்டப்படுறாடா. அவளுக்கு குழந்தை ஞாபகம் வரப்போ ஓன்னு அழுவாடா. இப்போ தட்டில் சாப்பாடு போட்டு வந்து அவளுக்கு நான் சாப்பாடு விட்டுறப்போ அவள் எனக்கு குழந்தையாகவும், எனக்கு சாப்பாடு விட்டுறப்போ நான் அவளுக்கு குழந்தையாகவும் அப்படி தாண்டா நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அதனால தாண்டா எந்த ஃபங்க்ஷனுக்குமே நான் வரதில்லை. கடவுள் எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ தான் கொடுப்பாரு போல. அண்ணே பேசுறவங்க 1000 பேசுவாங்கண்ணே. அந்த இடத்துல இருந்து பார்த்தா தானே அந்த வழி என்னன்னு தெரியும். நீ வாழ்றது தானே உண்மையான வாழ்க்கை. அண்ணே நீ அண்ணி வந்து வளர்த்துறது தானே என் குழந்தைக்கு முதல் வாழ்க்கை இருக்கும். நீ கண்டிப்பா வரணும்.